கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு நாளில் கூட எல்லாம் கண்ணில் மூடி ஆண்டவரே இந்த 11 மாதம் தேவ கிருமினால கடந்து வர உதவி செஞ்சீங்க. எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் மைவிடுவீரோ, எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எங்கே கலக்கம் இல்லையே, என் தகப்பன் நீங்க இருக்க பயமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க சமூகத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க பிரசன்னத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகம். எல்லாரும் சேர்ந்து இந்த 2 வரி மட்டும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவரே, இந்த நாள் கூடப்பா உங்க சமூகத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை கொடுங்க, அருமையை சுற்றத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதுமுள்ள எல்லா நேரத்தையும் உங்க கருத்தில் அர்ப்பணிக்கணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 பேர் ஆண்டவர் கிருபையில ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்க. கர்த்தர் நல்லவர். எனக்காக ஒரு வசனத்தை வேகமா எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 67வது வசனம். கர்த்தர் நல்லவர். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். யாரும் தயவு செய்து எந்திரிச்சு போறாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பிரசங்கமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்களும். யார்கிட்ட சொன்னாரா? அங்கதான். அது எத்தனை பேர்கிட்ட? சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஆரம்பம் அமோகமா இருக்கும். வாசிக்கிறீங்களா? ஆரம்பம் யோவான் 6வது அதிகாரம். இப்போ நம்ம பார்த்தோம் 67வது வசனத்தை பார்த்தோம். யோவான் 6:1வது வசனம் வாசிங்க பிரதர். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு. ஆரம்பம் எப்படி இருக்கு சொல்லுங்க. சந்தோஷமா. நான் பைபிளை பத்தி பேசல, பைபிள் எழுதிருக்கிறத பத்தி பேசல, உங்களை என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா. அல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருக்கு? இயேசுதான் எல்லாம், இயேசுவே வழி, இயேசுவே ஜீவன், இயேசுவே. திரளான ஜனங்கள் பின்னால போனது ரீசன் எதுக்காக? வாசிங்க. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதத்துக்காக ஒரு கூட்டம். நான் வேதத்தை பத்தி பேசல, உங்களை என்னை பத்தி பேசுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் அப்படிதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. நான் சொல்றேன்ப்பா, நான் அப்படிதான் வந்தேன். கர்த்தர் நல்லவர். உண்மையை சொல்லணும் இல்ல. அப்ப முதல்ல திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால சென்றாங்க. எதுக்காக? அற்புதத்துக்காக. அடுத்த வாசிங்க பிரதர். அப்படியே வாசிங்கன்னா, ஆமா 5வது வசனம் வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறது கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக. ஸ்தோத்திரம். முதல்ல திரளான ஜனங்களை பார்த்து அவருக்கு அற்புதத்தை செஞ்சாரு. 2வது என்னத்தை கொடுக்கிறாரு? அப்பத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நமக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்ல. அதுக்கு இடையில ஒரு வசனம் இருக்கு. அது எத்தனை பேர் வாசிங்க தெரியல. அதை வாசிச்சிருமா? அப்பொழுது வாசிங்க. இல்ல இல்ல, அது எனக்காக யோவான் 6:4 வாசிங்க பிரதர். அப்பொழுது
யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமா இருந்தது. ஆரம்பத்துல வந்தபோது நமக்கெல்லாம் எதுதான் ஞாபகத்துல இருந்துச்சு? அற்புதம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அற்புதம் வேணும். ரெண்டாவது அப்பம் வேணும். அல்லேலூயா. பஸ்கா அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதுவும் அங்கதான் இருக்கு. வசனம் எங்கதான் இருக்கு? அற்புதத்துக்கும் அப்பத்துக்கும் நடுவுல தான் என்ன இருக்கு? சந்தோஷமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு 5 பேர் இன்னைக்கு எடுத்தவங்க எல்லாம் அடுத்த வாரம் பஸ்காவில் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பஸ்கா மாத்திரம் புசிக்கலன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது ஒரு ஆளு மிஸ் ஆகாம எகிப்துல இருந்து இஸ்ரேல் வந்திருப்பாங்களா? வெளியில வந்திருப்பாங்களா? என்ன நடந்ததுங்க? பஸ்காவை புசிக்காம ஒருத்தர் கூட எகிப்துல இருந்து வெளியில வரல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே மாதிரி இங்க நீங்களும் நானும் பஸ்காவை புசிக்காம அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த ரெண்டுக்கு இடையில தான் என்ன இருக்கு? பஸ்கா இருக்கு. சரி, நம்ம மேட்டருக்கு வரும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல அற்புதம், ரெண்டாவது அப்பம். அப்படியே பேசிக்கிட்டே வராரு. யாரு? ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆமா, அப்படியே வராரு, கொஞ்சம் கொஞ்சமா வராரு. அப்படியே சொல்லும் போது நான் தான் வானத்திலிருந்து இறங்கினேன். ஏய், அப்பத்தை கொடுத்தீரு, ஓகே, நான் தான் அப்பம் அப்படின்னா எப்படிப்பா அப்படின்ட்டு அங்க என்ன நடக்கு வாசிங்க பிரதர். இப்பதான் நம்ம வாசிச்சோம். 60 வாசிங்களேன். யோவான் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் யாரு? ஒரு காலத்துல விசுவாசி. அல்லேலூயா. நம்ம எங்க பாஸ்டர் சொல்லுவார், விசுவாசியா இரு, விஷ ஊசியா இருக்காத அப்படிம்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்துல நீங்களான விசுவாசி, இப்ப யாரு? ஆண்டவருக்குள்ள சீசனா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட சீஷர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப முதல்ல அவர்கிட்ட வந்தா அப்பத்தை கொடுப்பாரு, ரெண்டாவது அற்புதத்தையும் செய்வாரு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா உபதேசத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. உபதேசம் தான் உங்களை எண்ணெய் உப்பா மாத்தும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்துக்கு பசி, அவ்வளவுதான். ரெண்டாவது அற்புதம், அதுவும் அந்த நேரம் முடிஞ்சுது. ஆனா அந்த உபதேசம் தான் உங்களை எண்ணெயும் அவரை போல மாற்றும். எத்தனை பேர் போர் அடிக்கும் மெசேஜ்? அல்லேலூயா. அதுக்கு ஒருத்தர் கை தூக்கிட்டார். ஸ்தோத்திரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உபதேசத்தை கேட்டவனே என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க? முதல்ல திரளான ஜனம், அப்புறம் 5000, அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கூட்ட சீஷர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை? ஆரம்பம் எவ்வளவு நல்லா இருக்கு பத்தியலா? ஆரம்பம் எப்படி அமோகமா இருக்கு. அப்புறம் எண்டுல பார்த்தா அது எண்டு இல்ல, அதுதான் பெண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தை வச்சுட்டு ஆண்டவர் பேசுறாரு. அதுல ரீட்டைன் ஆகுது எத்தனை பேர் தான்? எத்தனை பேரு? 12. அப்ப ஆண்டவர் பார்த்தார், எப்ப இந்த 12 போயிட்டா நம்ம சேரு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாரா? அவர் என்ன சொன்னாரு? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் போறீங்களா? அதெல்லாம் வந்து ஒருவேளை போய் நான் போறேன் அப்படின்னா கதவை அவரே திறந்து வச்சுப்பாரு. ஓகேப்பா கிளம்புங்க அப்படின்னு. அல்லேலூயா. சரி, எனக்கு இன்னொரு வசனம் வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:8. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ரொம்ப இறுக்கமா இருக்க மாதிரி. அல்லேலூயா. ஆமா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு இருக்க கூடாது. அல்லேலூயா. சரி, ஓகே. ஏசாயா 6:8 வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? போதும் பிரதர். இங்க ஆண்டவர் ஏசாயாவுல சொல்றாரு, யார் நமது காரியமாய். சந்தோஷமா சொல்லுங்க. இங்க யோவான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களும் சந்தோஷமா சொல்லுங்களேன். அங்க கேட்கிறாரு, எப்ப என் காரியமா யாரு போவா? இங்க எப்ப நீ போறியா? எங்க போறியா? என் காரியமா இல்ல, என்ன விட்டு போறியான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் ஒருத்தன் சொல்றான். யாரு? பேதுரு சொல்றாரு, நாங்க எங்கப்பா போவோம்? நம்ம பாட்டு படிச்சோம்ல, எங்கப்பா போவோம். படிக்கலாமா? ஒரே வரி வாசிக்கிறீங்களா பிரதர்? கேட்ட நல்ல அந்த பாட்டு 2 வரி மாத்திரம். எல்லாரும் உணர்ந்து படிங்களேன், உணர்ந்து படிங்க. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, இப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவோம் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, இப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாரும் ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே, அப்பத்துக்காக வந்தேன், அற்புதத்துக்காக வந்தேன், இன்னைக்கு உமக்காக வருகிற ஆண்டவரே. நீங்க போதும் எனக்கு. எங்கப்பா
போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அந்த பாட்டு கேட்டேன். இந்த பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பிரதர் இந்த பாட்டுலாம் படிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. இந்த பாட்டு என்ன அதிகமா கவர்ந்துச்சு, அதனால அந்த பாட்டு படிக்க. கர்த்தர் நல்லவர். ஓகே, தேவை நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையானதை விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இங்க யாரிடத்துல போவான்னு சொன்னாரு பேதுரு. கடைசியில் அவர் எங்க போனாரு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்ல, ஏசாயாட்ட ஆண்டவர் ஐயா அங்க ஆலயத்துல கேட்கிறாரு, யார் நமது காரியமா, யார் நமது காரியமா. பக்கத்துல கைப்பிடிங்க பிரதர். அவருக்காக நீங்க போறதுக்கு முன்னால அவர் கூட உட்கார்ந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏசாயா முதல்ல ஏசாயாவு மூலமா ஒரு கூட்டம் ஆயத்தப்படுவதற்கு முன்னால ஏசாயா முதல்ல ஆயத்தப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயாவுக்கு ஆண்டவர், ஏசாயா முதல்ல ஆண்டவர் தேவை. அதுக்கப்புறம் தான் ஏசாயா மூலியமா பண்ற ஊழியம் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல நான் தேவை. சொல்லுங்க. பழமொழி வேணா சொல்லலாம், ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்றதுக்கு நல்லா இருக்கு. முதல்ல என் ஆத்மா முதல்ல எனக்கு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நான் போய் அங்க போய் அவரை போய் பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்து ஆத்மா பின்னால இருக்கா இல்லையான்னு தேடி பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்கு ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஊழியத்துக்கு முன்னால நீங்களும் நான் அவருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல், இங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் யார் என்னமாவது காரியமா போவா. இங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்களும் போய்விட. சரி, இந்த சீசர்களை கடைசியில எங்க போனாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. அப்ப பேதுரு சொல்றாரு யார் இடத்துல போவோம். இதே சீசர்கள் கூட்டம் தான், இதே 12 பேர் தான் இயேசுவின் நாமத்தினால யார் இடத்துல போவோம் என்று சொன்ன இதே கூட்டம் எருசலேமுக்கு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் புரியல நினைக்கிறேன். எருசலேமுக்கு போனது இந்த கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதேயாவுக்கு போனது இந்த கூட்டம். அல்லேலூயா. சமாரியாவுக்கு போனது இதே கூட்டம். அல்லேலூயா. பூமியின் கடைசி பரிந்தம் போனது இதே கூட்டம். இந்த கூட்டம் எந்த கூட்டம்? யார் இடத்துல போவோம் ஆண்டவரே. எப்படி சொன்னாங்க? யார் இடத்துல போவோம். இதே கூட்டம் தான் எல்லா இடத்துக்கும் போச்சு. போச்சா இல்லையா? இப்படி இல்ல போச்சு, இப்படி இல்ல போச்சு. அல்லேலூயா. நம்ம சொல்லல போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல, இது அப்படி போகுது. எங்க போச்சு? பூமி எங்கும். எங்கெல்லாம்? எருசலேம்ல, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி வரைக்கும் இந்த கூட்டம் போனதுனாலதான் இன்னைக்கு இந்த கூட்டம் மிச்சமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போவதுக்கு முன்னால அவர் கூட கொஞ்சம் உட்கார்ந்து இருப்போம். எனக்கு ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? மார்க் 3:14 வாசிக்கிறீங்களா? மார்க் 3வது அதிகாரம் 14 வசனம். மார்க் 3:14 வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். முதலாவது பிரையாரிட்டி என்ன கொடுக்கிறாரு? ஏன் கூட அவர் கூட இருக்கிறவன் அவருக்காக போகாம இருக்க மாட்டான். சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மாத்திரம் அவர் கூட இருந்துட்டீங்கன்னா கட்டாயமா அவருக்காக எழும்பி புறப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப இங்க ஒரு கூட்டம் போனாலும் ஒரு சின்ன கூட்டம் அவரோடு தரித்திருக்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பெருங்கூட்டத்துல நீங்க இருக்கணுமா, அந்த சின்ன கூட்டத்துல இருக்கணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சபை அந்த சின்ன கூட்டத்துல இருந்தா கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா. சின்ன கூட்டம் தான் வரும் நாட்கள்ல வசனம் சொல்லு, சின்னவன் சிறியவன். அந்த சின்ன கூட்டம் தான் பெரிய சாதியா மாறிச்சு, பலத்த சாதியா மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை அவரோடு தரித்திருக்கும் போது சின்னவனா இருக்கலாம், சிறியவனா இருக்கலாம். வரும் நாட்கள்ல பலத்த சாதிய பெரிய கூட்டத்தை ஆண்டவருடைய நாமத்தினால இந்த உலகம் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்ல. இன்னைக்கு கர்த்தர் சித்தமான 2 காரியம் வேகமா நம்ம தியானிக்க போறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்களும் போய்விட. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பிரதர், ஒரே பிரிவுன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த வசனம் எல்லாம் சொல்ற ரீசனே ஆண்டவர் விட்டு நீங்க பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ 13:11 எப்படியா சொல்லுது? அவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சாம்? வாசிங்க பிரதர். 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். யாரும் பிரிஞ்சாங்க? ஆபிரகாமா?
ஆபிரகாமும் லோத்தும் ஒருவரை ஒருவர் விட்டு, இந்த யார் இந்த லோத்து? ரிலேஷன்ஷிப் நல்லா சொல்றீங்க, ஸ்தோத்திரம். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட தரிசனமாகி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? நீ உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் புற்றி புறப்பட்டு நான் காமிக்கிற போன்னு சொல்லிட்டாரு. சரி, இதுல யார் விட்டா? எல்லாத்தையும் விட்டது யாரு? ஆபிரகாம். அப்ப லோத்து விட்டான் தானே? புரிஞ்சவங்க அல்லேலூயா. இல்ல கொஞ்சம் தூக்கமா இருக்கு, அவங்க மாத்த சந்தோஷமா உற்சாகமா அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமே நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை புறப்பட்டு நான் காமிக்கிறேன். சொல்லுங்க, நான் காமிக்கிறேன். அப்ப அந்த தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது ஆபிரகாம் போறான். போகும்போது யாரும் போறான்? என் கூட தயவு செய்து வந்துருங்க. கடைசியில் நம்ம ஆண்டவர் விட்டு பிரிய மாட்டோம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ லோத்துவும் யார் கூட போறான்? ஆபிரகாம் கூட போறான். அப்ப ஆபிரகாம் எதெல்லாம் விட்டான்? ஆபிரகாம் எதெல்லாம் விட்டானோ அதையும் லோத்து விட்டு இருப்பானா? விட்டானா இல்லையா? அவன் விட்டானா விடாட்டி என்ன பிரதர் நீங்க சொல்லுங்க. அப்படியா? ஆபிரகாம் என்னதெல்லாம் விட்டானோ, இனத்தை விட்டான், தேசத்தை விட்டான், தகப்பன் வீட்டை விட்டான். இந்த மூணையும் விட்டது யாரு? விசுவாசி தகப்பன்லயே இருக்கான். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம யார பார்க்கோம்? லோத்தை பார்க்கோம். கர்த்தர் நல்லவர். இப்ப ஆபிரகாம் எதெல்லாம் பிரிஞ்சானோ அதெல்லாத்தையும் விட்டு யாரும் பிரிஞ்சாரா இல்லையா? நீங்க கதை அடிக்கீங்க பிரதர் அப்படிங்கிற மாத்தா. அல்லேலூயா. பிரிஞ்சாரா இல்லையா? அது பைபிள்ல சொல்லப்படல. அப்ப என்ன அர்த்தம்? இவன் கூட வந்துட்டானா யார் கூட இல்ல? அவன் அப்பா கூட இல்ல, அவன் தேசத்துல இல்ல, அவன் என்ன பந்துக்கு கூட இல்ல. அல்லேலூயா. இப்படிதான் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். இப்போ சொன்னது போல ஆரம்பத்தை 5000 பேர் இருந்தாங்க, கடைசியில பார்த்தா 12. அல்லேலூயா. அந்த 12ல ஒருத்தனா நீங்களும் நானும் கர்த்தர் மாற்றுவாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப லோத் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சான். சரி, ஓகே. இந்த ஆதியாகமம் எத்தனாவது அதிகாரத்துல பிரயாணம் ஆரம்பிக்கு? கணக்கெல்லாம் கேட்காதீங்க பிரதர், இங்க வேற இல்ல. ஆண்டவர் வந்து எப்போ ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு? 12ல பேசுறாரு. எப்ப பிரிஞ்சிருந்தா? சூப்பரா இருக்குல்ல, ஒரே அதிகாரம் தான், மேட்ரு முடிஞ்சது. 12ல ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறாரு. ஆனா நல்ல பாருங்க, 12வது அதிகாரத்துக்கும் 13வது அதிகாரத்துக்கும் கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. யார சொல்றா? பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. நம்ம என்ன படிச்சுட்டா இருக்கோம், தேடி பார்த்தோம், கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கும் 13வது அதிகாரத்துக்கும் கிட்டத்தட்ட 5ல இருந்து எத்தனை வருஷம்? 5ல இருந்து 6 வருஷம். எத்தனை பேர் 5ல இருந்து 6 வருஷம் ஆச்சு இந்த சபைக்கு வந்து? அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குமே கரங்களை உயர்த்தி சொல்லணும். அல்லேலூயா. குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 6 வருஷம் இந்த சபைக்கு வந்து 5ல இருந்து 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாத்தம். அதுக்கு மேலேயும் சந்தோஷமா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் உயிரோடு இருந்து எத்தனை வருஷம்? பல வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு. எத்தனை வருஷம்? சரி, எதுக்கு கணக்கெல்லாம் போட்டு? சரி, above 100 வச்சிருமே. அப்ப நம்மலாம் எப்போ மோச என்ன சொல்றாரு? 80 தாண்டாலே பெரிய விஷயம் தான். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய நாட்கள் 5ல இருந்து 6 வருஷம் இந்த 2 அதிகாரம். இப்ப நமக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வேகமா போறேன். 5ல இருந்து 6 வருஷம் இந்த 2 அதிகாரத்துக்கு இடையில உள்ள கேப். இதுல எனக்காக எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஆபிரகாம் எத்தனை இடத்துல பலிபீடத்தை கட்டினார்? பரவாயில்ல, சும்மா குத்துமைப்பா சொல்லுங்க. சரி, வாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். எனக்கு வாசிங்களா? ஆபிரகாம் 12:7 வாசிங்க. ஆதியாகமம் தரிசனமாகி அடுத்த 12:8 வாசிங்க. வாசிக்க பிரதா. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 12:7 ஒரு பலிபீடம் இருக்கு. ரெண்டாவது 12:8 வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. சரி, ஓகே. 12:8 ஒரு பலிபீடம். அடுத்தால 13:4 வாசிங்க. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். சரி, இப்ப எத்தனை பலிபீடம் கட்டினா? 2. சோத்திரம். 2 பலிபீடம் கட்டினாரு. ஆனா 3 தடவை அதை போய் தொழுது கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பலிபீடம் கட்டின 2 தடவை, 3 தடவை தொழுது கொண்டார். எத்தனை பேரு இந்த சபையில யாரோ ஒருத்தர் என்ன கூட்டு வந்தார் அப்படிங்கிறவங்க மாத்தனா? அல்லேலூயா. ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்தோத்திரம்.
யாரோ ஒரு ஆள் மூலியமா நம்ம ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டோம். சரி, ஓகே. ஏசு ஆண்டவருக்குள்ள எப்படி நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தீங்க? ஆண்டவரா தரிசனத்துல பேசினாரா, இல்லாட்டி பைபிள் படிக்க சொல்லி பேசினாரா? ஏதோ ஒரு ஆளு நம்மகிட்ட ஆண்டவரை பத்தி பேசியிருப்பாரு, நம்ம கஷ்டத்துல இருந்திருப்போம், அப்படிதானே? அப்ப நீங்க இருக்கிற எல்லாருமே யாரோ ஒரு நபர் மூலமா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சபைக்கு வந்தோம், அப்படிதானே? கரெக்ட் தானே? சரி, இப்போ ஆபிரகாம் இங்க தொழுது கொள்றான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், லோத்து எங்கேயாவது தொழுது கொண்டான் இல்லாட்டி பலிபீடம் கட்டினான் அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? நீங்க கொஞ்சம் பைபிள சர்ச் பண்ணி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருக்கா? அப்போ ஆபிரகாம் அழைப்பை பெற்ற தேவனை அறிந்தவன், லோத்து அழைக்கப்பட்ட ஆபிரகாமை அறிந்தவன். புரிஞ்சவங்க அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், லோத்து இன்னும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமுக்கு தெரியும் என்னை அழைத்த ஒரு தேவன் உண்டு என்று. லோத்துக்கு அழைக்கப்பட்ட ஆபிரகாமை தெரியுமே தவிர அழைப்பை கொடுத்த தேவனை தெரியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வருஷம் கூட நடக்கிறான்? எத்தனை வருஷம்? நான் சொன்னது போல எத்தனை வருஷம்? 5 to 6 வருஷம் யார் கூடயே நடக்கிறான்? சித்தப்போ பெரியப்போ அவன் கூடயே நடக்கிறான். இவன் கண்ணெல்லாம் ஆடு மந்த எவ்வளவு பெருசாகுது, இதேதான் பார்வை. இவன் நம்மால் எப்படி பலிபீடம் கட்டுறான், தொழுது கொள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களை யார் வேண்டுமானாலும் தேவனுக்கு நேரம் நடத்தி இருக்கலாம். அவர்களை அண்டிக் கொள்வதை விட அவர்கள் யாரை ஆராதிக்கிறார்களோ அவரை அண்டிக் கொள்வது பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 2 கடைசியா ஒரு வசனம் இருக்கு, யார் அண்டிக் கொள்ளுகிற பாக்கியவான்கள்? அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். லோத்து யாரை அண்டிக் கொண்டா? ஆபிரகாமை அண்டிக் கொண்டான். இன்னைக்கு சபைக்கு யாரோ ஒருத்தர் மூலியமா நம்ம நீங்களான வந்திருப்போம். அவர் ஆண்டவர் தொழுது கொள்றாரு, அவர் பலிபீடம் கட்டாரு. இன்னைக்கும் சபைக்கு வந்து எனக்கு அந்த பிரதர் தான் தெரியும், அந்த பிரதர் ஆராதிக்கிற தேவனை தெரியலனா உங்களை போல என்னை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் இவன் கூட 6 வருஷம் இருந்தோம், இன்னும் ஒரு பலிபீடம் கூட இவன் கட்டல, இன்னும் ஒரு தடவை கூட தேவனை தனிப்பட்ட விதத்துல ஆராதித்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. யாருக்கு? நாங்க வாலிபர் குடியில ஆண்டு இப்படியா ஒரு வசனத்தை கொடுத்தார், கர்த்தர் நல்லவர். என்னன்னா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நம்ம அப்போஸ்தலர் எழுப்புதல் திருச்சபை ஒரு பட்டறையா இருக்கணும் நாங்கெல்லாம் வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டு இப்படியா பேசினாரு, நம்முடைய சபை நம்முடைய கூடுக பட்டு அறையா இருக்கக்கூடாது, பட்டறையா இருக்கணும். சந்தோஷமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய காரியம் இருந்துச்சு, அதுல 2 மட்டும் நான் சொல்றேன் உங்ககிட்ட. பட்டு அறைன்னா தெரியும் தானே? சில்க் சாரி. நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல RMKV போத்தீஸ் ரொம்ப ஃபேமஸ். எங்க செக்ஷன் இருக்குன்னு அங்க வாசலே ஒருத்தர் இருப்பான், சார் பட்டு செக்ஷன் மேல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டு அறைக்கு போகும்போது பர்ஸ் இல்லாம போயிருவீங்களா? பர்ஸ்னா காசு, இதெல்லாம் மொபைல்லே வந்துட்டு அப்படியே டேப் பண்ணிட்டா போயிடலாம். சரி, மொபைல்லையும் காசு வேணும் இல்ல? அப்ப காசு இல்லாம பட்டறைக்கு போக முடியுமா சொல்லுங்க? லேடிஸ் சத்தமே வர மாட்டேங்குது, யாருமே பட்டு சரி கட்ட மாட்டேங்க போல. அல்லேலூயா. பட்டு அறைக்கு காசு இல்லாம போக முடியுமா? பாண்டு இப்படியா எங்க கூட இடைப்பட்ட ஒரு காரியம். பட்டு அறைக்கு காசு இல்லாம போக முடியாது, இந்த பட்டறைக்கு இயேசுதான் வேணும்னு சொல்லாம யாரும் வரவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், பட்டறையில தீ பிடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பட்டறையா இருக்காது. பட்டறையில தீ பிடிச்சா என்ன இருக்கும்? என்ன மிஞ்சும்? கறிதான் மிஞ்சும், அப்படித்தானே? சேலை மிஞ்சுமா? என்ன மிஞ்சும்? கறிதான் மிஞ்சும். அப்போ பட்டறைக்குள்ள தீ பிடிச்சா அது பட்டறையும் இல்ல, பட்டறைக்குள்ள தீ இல்லைன்னா அது பட்டறையும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சபை பட்டறையா இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க 5 to 6 வருஷம் கூட இருந்து, யார் கூட இருந்து? பட்டறைக்குள்ள இருந்து. இன்னும் தீட்டப்பட்ட ஆயுதமா இல்ல, ஆனா ஒரே ஒருத்தன் எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்குள்ள கொண்டுட்டு போறாங்க. அவன் ஒரே ஒருத்தன் தீட்டப்பட்ட ஆயுதமா காணப்பட்ட, அவன் தான் தானியேல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆயுதம் ஒட்டுமொத்த தேசத்தின் தேவனுக்கு நேரா திருப்பியது. சந்தோஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இவன் 5 வருஷம் கூட இருக்கிறான், 6 வருஷம் கூட இருக்கிறான், இன்னும் பட்டறைக்குள்ள இருந்தும் இன்னும் ஆயத்தமாக்கப்படாத ஆயுதங்களா யார் காணப்பட்டா? லோத்து இருந்தான். சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டான்? அவன் காண்கிற இடத்தை பார்த்து கிளம்பிட்டான், போயிட்டான் தானே? சரி, ஓகே.
அதுக்கப்புறம் இவன் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எனக்கு வாசிங்க பிரதர். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசுவார்ல, வாசிக்கிறீங்களா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை போதும் பிரதர். என்ன நடந்துச்சு? லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த உடனே என்ன நடந்துச்சு? நீங்க தான் சொல்லணும். கர்த்தர் ஆபிரகாமே, ஏன் இங்க கர்த்தர் லோத்தை நோக்கி நில்ல? ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாம் தேவனை அறிந்தவன், லோத்து ஆபிரகாமை அறிந்தவன். அல்லேலூயா. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். இன்னும் லோத்து தேவனை அறியவில்லை. லோத்து பிரிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுறாரு. ஆனா லோத்து கிட்ட ஆண்டவர் இன்னும் பேசவும் இல்லை. ஏன்னா இவன் இன்னும் ஆராதிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, இது முத தடவை இவன் விட்டுட்டான். ரெண்டாவது என்ன நடந்துச்சு? ரெண்டாவது இவனை தேசத்துல இருக்கிறான். தேசத்துல எங்க இருக்கிறான்? சோதோமுக்கு போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரும் அப்படி பேரக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை போனாலும் இந்த செய்தி யாரு காதுக்கு விழுது? ஆபிரகாம் காதுக்கு விழுந்துச்சு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும் தானே, ரொம்ப வசனத்துல வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தன் கூட இருக்கிற, சொல்லுங்க, தன் கூட இருக்கிற சில பேரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு? அவனை போய், அப்போ பக்கத்துல கை பிடிங்களா பிரதர்? நீங்க சொல்லலாம் பிரதர், சிஸ்டர். தருணங்கள் கொடுக்கப்படுவது மறுபடியும் தவறு பண்ணுவதற்கு அல்ல. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சில தருணங்களை கொடுப்பார். அந்த தருணங்கள் கொடுக்கப்படுவது தவறுகளை திரித்துக் கொள்வதற்காக தான், தவிர மறுபடியும் தவறு செய்வதற்கு அல்ல. அல்லேலூயா. முதல்ல இவன் புரியவில்லை. சரி, ஓகே, போயிட்டான். போனதுக்கு அப்புறம் பிரச்சனை யாருனால வந்துச்சான்? மந்தை. சொல்லுங்க. இவன் மந்தை மேய்ப்பனுக்கும் அவன் மந்தை மேய்ப்பனுக்கும் பிரச்சனை வந்தது. இவன் போயிட்டான். இப்போ இந்த இடத்துல இவனை கொண்டு போயிட்டாங்க. இப்ப யாரு போனா? விடுவிக்க யார் போறா? சரி, கொண்டு வந்துட்டான். இப்பமாவது கொஞ்சம் அறிவு இருக்கா இவனுக்கு? யாருக்கு? எப்படி பேசணும்னு நினைக்காங்க? லோத்து இப்பமாவது கண் திறக்கப்பட்டு, ஆபிரகாம், எப்பா, சித்தப்பா, பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க, தயவு செய்யுங்க, என்ன உங்க கூட கூட்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தா, ஏய் நான்லாம் கூட்டு போக முடியாது அப்படி சொல்லியிருப்பாரா? அப்ப இவன் கேட்டுக்கலாமா? அதான் சொல்றேன், மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு சில இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப கொடுக்கப்படுகிற தருணத்தை, ஒரு பாட்டு உண்டுல, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. அல்லேலூயா. அப்ப தருணங்கள் தவறுகளுக்காக அல்ல, தவறு பண்ணதுனாலதான் தருணம். அல்லேலூயா. ஆனா சில பேர் இதுவும் யார மாதிரி சிம்சன் மாதிரி கொடுக்கப்படுற தருணத்துல எல்லாம் தவறு பண்ணிட்டு கடைசியில அவன் தவறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுவோம்ல, அவர் தவறிட்டார் என்ன அர்த்தம்? செத்துட்டார். எப்படி? சித்தம் செய்யாம செத்துட்டார். யாரு? சிம்சோன். ஏன்? கொடுக்கப்பட்ட தருணத்தை சரியாய் பயன்படுத்தாதவன் சிம்சோன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இங்க லோத்து என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிறோம். இந்த தவறை நீங்களும் நானும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது என்ன தவறா இருந்தாலும் இருக்கலாம். எந்த காரியம் உங்களையும் ஆண்டவரை விட்டு பிரிக்குதோ அந்த காரியத்துக்கு ஆண்டவர் தருணத்தை கொடுக்கும்போது மறுபடியும் அவர் பக்கத்துல வந்தா கர்த்தருக்கு தோத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இது எத்தனாவது தருணம்? அடுத்த ஆளையும் தருணத்தை கொடுக்கிறார். எவ்வளவு இறக்கமுள்ள அப்பா இல்ல? என்ன தருணம்? மூணாவது தருணம் சோதோமை. அல்லேலூயா சொல்லுங்க. சோதோமை அழிக்கணும்னு சொல்றாரு. ஆண்டு இப்படியா மனதுல ஒரு வார்த்தையை போட்டு, பிரிந்து போன லோத்து அழைப்பை பெற்ற ஆபிரகாம மறந்து போகலாம். ஆனா அழைப்பை பெற்ற ஆபிரகாம் பிரிந்து போன லோத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டான். இல்லையா சொல்லுங்க. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பிரிஞ்சு போன லோத்து அழைப்பை பெற்ற ஆபிரகாம நினைச்சானா நினைக்கலையான்னு தெரியல. ஆனா தேவ அழைப்பை பெற்ற ஆபிரகாம் பிரிஞ்சு போன லோத்தை அவன் மறக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, சோதம் அழிக்க போறேன்,
ஆண்டவரே எத்தனை நீதிமான் ஒவ்வொன்றா பேசுறாரு நம்ம ஆளு. கடைசியில பார்த்தா எத்தனை நீதிமானோடு நிற்கிறாரு? 10 நீதிமான்ல நிற்கிறாரு. அப்ப இது எத்தனாவது தருணம்? அல்லேலூயா. இதுலயும் நம்ம ஆளு ஃபெயில். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசுறாரு. எத்தனை தருணங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லா தருணத்தையும் நம்ம நோகடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னது போல நம்ம ஆண்டவருக்கு தேவை. ரெண்டாவதா நம்ம மூலமா செய்யப்படுகிற அநேக காரியங்கள், ஊழியங்கள் எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப இவன் மேல இறக்கத்தை வச்சு ஆண்டவர் எங்க கூட்டு வராரு? எல்லாருக்கும் தெரியும் தானே ஸ்டோரி. அவ அம்மா ஒய்ஃப் என்னாச்சு? ஒய்ஃப் உப்பு தூணாயிடுச்சு. பிள்ளைகள் மூலியமா தேவன் அருவருக்கிற ஒரு சந்ததி வந்துச்சா இல்லையா? அப்போ எந்த சந்ததி? ரெண்டு சந்ததி வந்துச்சு. என்ன சந்ததிலாம்? மோவாபுக்கு அப்பா நீ சொன்னா யார் பேர் போடுவாங்க? அம்மான்னு சொன்னா எவ்வளவு கேவலம் இல்ல, எவ்வளவு அசிங்கம் இல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரால ரட்சிப்பை பெற்ற நீங்கள் நானும் சில நேரங்கள்ல இப்படி சில கேடான காரியத்தை செய்யும் போது கூட ஆண்டவர் இன்னும் நமக்கு தருணத்தை கொடுக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அசிங்கத்தை செஞ்சாலும் மறுபடியும் அவர் பாதத்துல இருந்து விழுந்தா கர்த்தர் இன்றும் நம்மை தூக்கி எடுக்க தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 2 சந்ததி. அப்போ எதனால இந்த காரியம்? இதுக்கு ஒரு ரூட் காஸ் எங்க இருக்கு? லோத்தோட லைஃப்ல இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் எதனால? முதல்ல பிரிஞ்சான். பிரிவதற்கு முன்னால தேவனை இன்னும் அறியல. அல்லேலூயா. எத்தனை வருஷம் கூட இருந்தாலும் தேவனை இன்னும் ஆராதிக்கல. அல்லேலூயா. பலிபடம் கட்டல. அல்லேலூயா. அப்போ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அவன் கண்ணுக்கு பார்க்கறது என்னெல்லாம் பச்சை பசைன்னு இருக்கோ அங்க போறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காத எல்லாத்தையும் செஞ்சான். கடைசியில ஆண்டவர் அருவருக்கிற சந்ததிக்கு யாரா மாறிட்டான்? ஆபிரகாம் எப்படி மாறினா? ஆசீர்வாதத்திற்கு தகப்பன். இவன் யாரு? சாபத்துக்கு. யாருக்கு அப்பா? மோவாபுக்கு. அல்லேலூயா. நீங்கள் நான் அப்படி ஒரு பட்ட பேரு நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். வேகமா நான் இன்னும் 2வது காரியத்தை நான் டச் பண்ணிட்டு முடிக்கலாம். நான் பாக்குறேன் கர்த்தர் நல்லவர். 2வது ஒரு ஆள் நம்ம பார்க்கலாம். எனக்கு வாசிங்க பிரதர், சிஸ்டர். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15, 16, 17. வேகமா வாசிக்கிறீங்களா? ரூத்து 1, 15, 16, 17 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி என் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே. வாசிங்க சிஸ்டர், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும். யார் வீட்டுக்கு? மறுபடியும் ஜனங்களிடத்துக்கு போறா. 2வது தன் தேவர்களிடத்துக்கும். எந்த தேவன்? மோவாபின் தேவன். வாசிங்க சிஸ்டர். திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வாசிங்க. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். போது சிஸ்டர். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்ன சொல்லுங்க இந்த வசனத்தை. என்னை விட்டு உங்களை விட்டு என்ன? அங்க என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் லோத்துல ஒருவர் விட்டு சந்தோஷமா சொல்லுங்க. அங்க என்ன நடந்துச்சு? பிரிவு. இங்க பிரிவு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. பிரிவு இல்ல. இந்த 2க்கும் கொஞ்சம் ஒரு சில காரியத்தை நான் சொல்றேன். அப்ப லோத்து லோத்து இங்க யாரு? இங்க நகோமி வச்சுக்கிறேன். அப்புறம் ரூத்துக்கு வார. கர்த்தர் நல்ல வேகமா முடிச்சிடலாம் இன்னும் 10 நிமிஷத்துல. அப்போ லோத்து எதை நோக்கி பிரயாணிச்சான்? விடிய கதை கேட்டு. ஆமா, சோத்திரம். லோத் எதை நோக்கி பிரயாணிச்சாரு? சோதோமை நோக்கி. நகோமி எதை நோக்கி பிரயாணிக்கிறா? நகோமி. ஆபிரகாமை விட்டு லோத்து எதை நோக்கி பிரயாணிக்கிறாரு? சோதோமை நோக்கி. நகோமி பெத்லகேம்ல இருந்து எதை நோக்கி பிரயாணிக்கிறாங்க? கரெக்ட். லோத்துக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பொம்பளை பிள்ளைகள். நகோமிக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 ஆம்பளை பிள்ளைகள். சரி, தோத்திரம். அப்ப லோத்தின் மனைவி என்ன ஆச்சு? பாதியிலே போச்சு. அல்லேலூயா. ஓகே. நகோமியுடைய ஹஸ்பண்ட் என்னாச்சு? அவரும்
அவரும் பாதியிலே போச்சு. கர்த்தர் நல்லவர். அப்ப லோத்தின் சந்ததியில யார் வந்தா? மோவாப். அல்லேலூயா. இப்போ நகோமி எங்க போய் பொண்ணு எடுக்கிறா? சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரூத் எந்த சந்ததி? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒருத்தருடைய தவறான தீர்மானம் இல்லாவிட்டால், ஒரு தேவனை இன்னும் அறிந்து கொள்ளாத காரியம், அவனுடைய சந்ததியில ஒரு ஆண்டவர் அருவருக்கிற ஒரு சந்ததி வந்துச்சு. ஆனா எவள் ஒருத்தி தேவனை அறிஞ்சு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்றாளோ, அவ எந்த சந்ததியில வந்தா? எந்த சந்ததி? அவருடைய மூதாதை தகப்பன் யாரு? சந்தோஷமா. அவங்க அப்பா யாரு? லோத்து. அல்லேலூயா. அவன் பெரிய பாவத்துக்குள்ளானா. இவா தேவனை தேடினதுனால எந்த சந்ததி உள்ளே வர முடியாதோ அதே சந்ததி மறுபடியும் அவருடைய ஸ்தலத்துக்கு நேரம் நடத்தப்படுகிறார். அதே சந்ததியில பரிசுத்தமுள்ள சந்ததியாக அவர் வர்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இவன் எங்க எங்க எதை பார்த்தா? நீங்க நல்ல மெடிடேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நகோமி இந்த இடத்துல பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான் இருக்கா? நகோமி அங்க ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். ஆபிரகாமுக்கு ரோல் மாடல் இல்ல, ஆனா லோத்துக்கு ரோல் மாடல் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நகோமி பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாளா? சரி, ஒருவேளை இப்படி வச்சுக்கணுமே, லேடிஸ் அதனால வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிப்பா வச்சுக்கணுமா? ஏதோ பண்ணிருப்பா. இது யார் பார்த்துட்டு இருந்திருக்கா? பார்த்தாலும் இல்லையா? பார்த்திருப்பாங்க கண்டிப்பா. அல்லேலூயா. இப்போ அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த அம்மா சொல்லுது, பிரிஞ்சு போ. ஆபிரகாம் பிரிஞ்சு போன்னு சொன்ன உடனே டக்குன்னு கிளம்பிட்டார். யாரு? லோத்து. இந்த அம்மா சொல்லுது, பிரிஞ்சு போ. இன்னைக்கு உங்களையும் என்னையும் விட்டு எந்த காரியம் தேவனையும் உங்களையும் என்னையும் விட்டு பிரிக்கிறது என்பதை நீங்க முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும். நகோமி சொன்னா பிரிஞ்சு போ. ஒரு பால் என்ன பண்ணிட்டா? போயிட்டா. இன்னைக்கு வரைக்கும் நடக்க முடியல. அல்லேலூயா. இங்க ரூத் என்ன பண்ணிட்டா? அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. உம்முடைய தேவன் அதை விட்டு என்னை விட்டு பிரிச்சுட்டுனா கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும். அப்போ முதல்ல லோத்து அருவருப்புகளுக்கு தகப்பன். ஆனா இந்த ரூத்து பரிசுத்தமுள்ள சந்ததிக்கு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து வம்சாவளிக்கு வந்துட்டான். எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிரிஞ்சு போயிட்டான். யாரு? லோத்து. இவன் எங்க போல? பிரிஞ்சு போல. அதனாலதான் பரிந்து பேசக்கூடிய அந்த தேவத்துடைய சந்ததியுடைய வம்ச அட்டவணையில வந்தாரா இல்லையா? யாரு பரிஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நான் எந்த வம்சத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு நான் திரும்பவும் சொல்றேன், அதை ஹைலைட் பண்ண விரும்புறேன். மறுபடியும் சொல்றேன், என்னை நடத்திட்டு வந்து இவரை தான் தெரியும் அப்படின்னா நம்ம யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். அவர் கொண்டு வந்தார், ஓகே. ஆனா எனக்கு தேவனை குறித்து ஒரு பெரிய ஒண்ணு இல்ல. இப்ப நீங்கள் நடந்தா இருக்கோம் இங்க கூட்டத்துல, இந்த நம்ம சபையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் கொண்டு வந்தாச்சு. மோச கிட்ட கேட்டா, எப்ப நீ ஆண்டவரை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா மோச என்ன சொல்லுவாரு? அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தாரியா அப்படிதான் சொல்லுவாரு. தப்பா இருந்தா சொல்லுங்க. மோச கிட்ட கேட்டா அழைப்பு கொடுத்துட்டார். சரி, யோசுவாட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? நான் உங்களின் தேவன், சேனைகளின் தேவன் ஏதாவது சொல்லுவார். எலியாட்ட கேட்டா கர்த்தரே தெய்வம். எலிசாட்ட கேட்டா சரி. சூனைமையாட்ட கேட்டா சொல்லுங்க. என் கற்பத்தை அடைச்சாரு, கற்பத்தை திறந்தாரு, அவளுக்கு அதான் தெரியும். சரி, தீர்க்கதரிசியின் புத்திர ஒருத்தி மனைவி, அவ வீட்டுல போய் அவட்ட கேட்டா என்ன சொல்லுவா? நான் கடனாளியா இருந்தேன், ஆண்டவர் என் கடனை கரெக்டா இல்லையா சரியா தானே பேசிட்டு இருக்கேன். யாபேஸ்ட கேட்டா யாபேஸ் என்ன சொல்லுவாரு? நான் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தேன், ஆண்டவர் தான் என்னைய உயர்த்தினார். அப்போ பவுல்கிட்ட கேட்டா என் கண்ணை திறந்தார். பேதுருட்ட கேட்டா வலைய போட்டுட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன், மீனை கொடுத்தாரு, இப்போ மனசுல பிடிக்கணும்னா மாத்தி விட்டார். வேற யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க? இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். இப்ப என்கிட்ட கேட்டா நான் ஒண்ணு சொல்லுவேன், பிரபாகர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, இவர்கிட்ட கேட்டா இவர் ஒண்ணு சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இதுவும் வேணும். அழைப்பை கொடுத்த தேவன்கிற பதத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அவர் என்னுடைய நண்பன்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அப்பான்னு தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அம்மான்னு தெரிஞ்சுக்கணும், அவன் நான் கீழே விழுந்த என்ன தூக்கம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்திருந்தாதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதுவும் என்னை தேவனை விட்டு சந்தோஷமா
அல்லேலூயா. நான் மலைக்கு போனாலும் வலுவாம இருக்கேன், பள்ளத்தாக்குல போனாலும் சொல்லுங்க, காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தியதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராது உன் கிருபைகள், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராது. அல்லேலூயா. நான் மலைக்கு போனாலும் கீழே விழக்கூடாது, பள்ளத்தாக்குல நடந்தாலும் என் கால் பரலக்கூடாது. இந்த அனுபவம் யாருக்கு தெரியுமா இருக்கும்? யாரோ ஒருத்தர் சொல்லி இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். ஐ நீட் டு ஹேவ் a personal experience with God. இந்த அனுபவம் இல்லாதவன் லோத்து, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர் ரூத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம சபை எப்படி இருக்கணும்? எல்லாரும் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே எங்க சபை எப்படிதான் இருக்கு? பட்டறை பட்டறல்ல பட்டறை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கிருந்து புறப்படுகிற ஆயுதம் எங்க போனாலும் பிரயோஜனப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு தெரியும் எருசலேம்ல மன்னிக்கும், எருசலேம்ல அவங்க எல்லாம் வசனத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ஒரு கூட்டம், எல்லாம் திப்பு திப்பு திப்புன்னு பாபிலோன் போகுது. ஒருத்தன் ஒரு 4 பேர் மாத்திரம்தான் தேசத்தையே எப்படி பார்க்க வச்சாங்க? யூத வாலிபர்கள் சில பேரு பாபிலோன திரும்பிட்டாங்க. பாபிலோன்ல கொடுக்கிற சாப்பாட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாபிலோன் பக்கமா திரும்பிட்டான். யாரு? அதே எருசலேமுக்குள்ள இருக்கிற லோத்தை போல சில கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அதே பாபிலோனுக்குள்ள இருந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ரூத்தை போல இருந்த கூட்டம், இவன் பாபிலோனை திரும்பி பார்க்கல, பாபிலோனை திரும்பி பார்க்க வச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் அந்த கூட்டத்துல இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் எந்திரிச்சு இருக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அவ்வளவுதான், மெசேஜ் முடிஞ்சது. எல்லாரும் கண்ணில் மூடி, எல்லாரும் 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 Thank you, Jesus. நீங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கு என்ன இந்த சபைக்கு கொண்டு வந்தது இந்த பிரதர் தான். இன்னைக்கு சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆபிரகாம் போல உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டான். ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்ச உடனே கர்த்தர் அவனோடு பேசினார். இன்னைக்கு உங்களை விட்டு ஒரு சில கூட்டம் பிரியும் போது கர்த்தர் உங்களோடு பேசினா ஸ்தோத்திரம். You are on a correct track. இன்னைக்கு லோத்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் லோத்து கிட்ட ஆண்டவர் பேசினார், எந்த தகவலும் இல்ல. ஆனா ரூத்து நகோமியை விட்டு பிரியாம போறா. அவ சாதாரணமா போய் நிக்கிற இடமே போவாசின் வயல்வெளியா இருந்தது. அவ போய் தச்சையில போய் நிக்கிறா. அது போவாசுடைய வயல்வெளி. தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கா எடுக்கிற தீர்மானத்துல முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது நீ சாதாரணமா நடக்கிற இடத்துல கூட தேவன் தம்முடைய சித்தத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வச்சிருக்கிறாரு. இதனால ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே. அந்த சீஷர்கள் தான் கர்த்தர் எருசலேமுக்கு அனுப்புனீங்கப்பா, யூதேயாவுக்கு அனுப்புனீங்க ஆண்டவரே, சமாரியாவுக்கு அனுப்புனீங்க ஆண்டவரே, பூமியின் கடைசி பரிந்து அனுப்புனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்கு பயமில்லை, தகப்பன் எனக்கு சுமந்து கொள்ள கலக்கமில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்கு பயமில்லை. என் தகப்பன் இங்கு சுமந்து கொள்ள எல்லாரும் சொல்லலாமா? நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா எங்கப்பா போவேன் ஆண்டவரே. நீங்க பேரு சொன்னது போல யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுது. நீர் செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. ஆண்டவரே, லோத்தின் குடும்பத்துல, லோத்தின் வம்சத்துல பிறந்த அதே ரூத் ஆண்டவரே, அதே ரூத் ஆண்டவரே, லோத்தின் மூலமா மோவாப் வந்துச்சு. ஆனா ரூத்தின் மூலமா பரிசுத்த சந்ததி தேவன் அதுல வந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவர் லோத்து ரூத்துக்கு ஒரு தருணத்தை கொடுத்தீங்க. மறுபடியும் மறுபடியும் அனலாய் தனலாய் அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையா ஆழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. Jesus, Jesus. ஆதி அன்பு குறையாமல் கடைசியா எங்கப்பா போவேன், எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. Jesus, Jesus, எப்படி வாழுவேன் Jesus. உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் ஒரே நிமிஷம் ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க சமூகத்துல இருக்கிற ஆண்டவரே, தேவப்பிள்ளை, ஆண்டவர் சமூகத்துல 2 விதமான சத்தம் இன்றைக்கும் கேட்டுட்டே இருக்கு. Thank you Jesus. ஆண்டவர் சமூகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையீடுதலும் ஏறுது, நினிவே ஜனங்களுடைய கூக்குரலும் ஏறுது. இன்றைக்கும் ஏதோ பழைய ஏற்பாட்டுல இல்ல, இன்றைக்கும் இன்றைக்கும் தேவ ஜனங்களுடைய கூக்குரல், நினிவே ஜனங்களுடைய கூக்குரல், இந்த 2 கூக்குரலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தேவன் யார் தெரியுமா பாப்பார்? நம்முடைய சமூகத்துல, என் சமூகத்துல யார் இருக்கா? ஆண்டவரே, அன்னைக்கு உங்க சமூகத்துல மோசே இருந்த ஆண்டவரே, அவனை அனுப்புறீங்கப்பா. ஆனா ஆண்டவரே, உங்க சமூகத்துல யோனா இருக்க தவறிட்டான். ஆனா அந்த யோனாவையும் கர்த்தர் விடலையே ஆண்டவரே. அவனுக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சு யோனாவையும் கர்த்தர் கொண்டு வந்தீங்க. யோனாவின் மூலமா கர்த்தர் ஒரு ஊழியத்தையும் கொடுத்து நிறைவேற்றினீங்கப்பா. இதனால் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க சபை ஒரு பட்டறையா இருக்கட்டும்ப்பா. பல வருஷம் வந்தோம் ஆண்டவரே, பல வருஷம் லோத்து ஆபிரகாம் கூட இருந்தோம். தேவனை ஆராதிக்கல, தேவனுக்கு பலிபீடத்தை கட்டல, அருவருப்பு இல்ல, சந்ததிக்கு தகப்பனா மாறிட்டான். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அங்க லோத்தா இல்ல, ரூத்தாய் உம்மை விட்டு பிரியாம, உம்மை விட்டு பிரியாம. ஆண்டவர் சொன்னாரு, மோவாபும் அம்மோனியும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு சொன்ன அதே ஆண்டவர் ரூத்தை தெரிஞ்சு கொண்டு, ஆண்டவர் உங்க வம்சத்துல அவளை இணைச்சிட்டீங்களா ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசிக்கிற நம்புறோம். தொடர்ந்து ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். சகல துதி கனமயம் எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். சில நேரங்களில் சபையில் நம்ம பல காரியங்களை நம்ம சொன்னாலும் கூட சில நேரங்களில் நாம் வந்துட்டு இது மிகவும் கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி நம்முடைய மனதை நாம் கடினப்படுத்திக் கொள்கிறோம். அப்படிதான் லோத்துக்கு பல தருணங்கள் கொடுக்கப்பட்டது. பல தருணங்கள் கொடுக்கப்பட்டும் கூட அவன் அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லிப்பாங்க. ஆனா ரூத்துக்கு அவளுக்கு ஒரே ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. அந்த தருணத்தை அவ பயன்படுத்தி கொண்டு அவ மோவாப்ல இருந்து எருசலேமுக்கு நேராக கடந்து வந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட சபையில பல முறை நம்ம வந்துட்டு அறிவிப்புகளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பல முறை நம்ம அந்த தருணங்களை கொடுத்தாலும் கூட நாம் சில நேரங்களில் அந்த தருணத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம். அது நிமித்தமாய் அந்த பரம எருசலேமுக்கு போகிற அந்த வாக்கியத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்துல இந்த வருடத்தை நிறைவு செய்து ஒரு புதிய வருடத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில கடந்து போய்கொண்டே இருக்கிறது.
அப்படினால நாளில் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த தருணத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான வருகிற சனிக்கிழமை கூட மறுபடியுமாய் ஒரு சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மறுபடியுமாய் இந்த இடத்துல ஒரு ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஒருவேளை இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து செல்லுக்கு முன்பதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், இது கடைசி தருணமாக கூட இருக்கலாம். அப்படினால இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரையில் நீங்க யாராவது இந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருப்பீங்கன்னா மறுபடியுமா நீங்க இந்த உபதேசத்தை கடினமாய் நினைக்காதபடிக்கு, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு ஆண்டோடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க, ஆண்டோடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அப்படியாக யாரெல்லாம் நீங்க ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமா இருக்கீங்களோ வருகிற சனிக்கிழமை ஆண்டவர் மறுபடியுமா ஒரு தருணத்தை கொடுக்குறார். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இவருடைய குறுகிய நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்காது. ஆனாலும் கூட ஆண்டோடைய சித்தம் வருகிற சனிக்கிழமை மறுபடியுமா ஒரு ஞானஸ்நான ஆராதனைக்கு ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். யாராச்சும் நீங்க ஆயத்தமா இருப்பீங்களோ எங்களை தெரியப்படுத்துங்க. வருகிற சனிக்கிழமை உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானத்தை கொடுத்து உங்களை ரட்சிப்புலாய் வழிநடத்த நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆராதனைக்கு வந்த யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்னு சொல்லி அப்பா உடைய நாம மகிமைக்குன்னு சொல்லி எங்களை எல்லாம் உடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இந்த அந்நிய தேசத்துல கர்த்தர் கொண்டு வந்த ஆண்டவரே அப்பா உடைய நாம மகிமைக்குன்னு சொல்லி எங்களை எல்லாம் சாட்சியா வைத்திருங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமாண்டு இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல கூட ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து உடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீங்க, வழி நடத்துனீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொண்டீங்க. பிள்ளையோட தேவையை எல்லாத்தையும் சந்தித்தீங்க. குடும்பத்துல வேண்டிய நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷ சமானத்தையும் கொடுத்தீங்க. வேலை ஸ்தலத்துல எல்லாம் கூட கர்த்தர் பாதுகாலை கொடுத்தீங்க. வேலை செய்ய வேண்டிய எல்லா பலத்தையும் சத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சொன்ன வார்த்தையின் பிராரமாண்டே அப்பா பிள்ளைகளுக்கு வேலை செய்ய வேண்டிய நல்ல பலத்தை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். குடும்பத்துல நல்ல சமானத்தை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். வேலை ஸ்தலத்துல சமானத்தை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். இப்பொழுது கூட ஆண்டு இந்த நாள்ல கூட உங்களுடைய சமூகத்துல வந்து உங்களுடைய ஆராதனை செய்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அனுப்புங்க. விசேஷமா அந்த நாள்ல இந்த இடத்துல கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட முடிக்க ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அப்பா புதிய மாதத்தை கூட கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புதிய மாதத்துல கூட ஆண்டே பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டே. இதோ எல்லா சனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊர்ல பிறந்திருக்கிறான்னு சொல்லி அப்படியா கூட ஆண்டே அப்பா சமாதான இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்க அந்த சமாதான பிரபு இந்த புதிய மாதத்துல கூட ஒவ்வொரு பிள்ளையோட வீட்லையும் தொடர்ந்து சமாதானத்தை கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் தேவ ஜனங்கள் யாவரையும் சமூகத்துல தாழ்த்துகிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்துல பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். புதிய மகிமையில நமக்கு செலுத்துறேன். மீட்பு இயேசு ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.